ஹாய் பீப்புள், இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏன் கோர்ட்டுக்கு போனாலே டைம் இவ்வளோ இழுக்குது, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக வர்றதுக்கு நம்ம வந்து இவ்வளோ பெரிய ப்ரொசீஜர் எடுத்துக்குதுன்றதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்டு வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் வந்து ஃப்யூச்சரில் பண்ணுறேன். ஸோ வந்து ஸ்டார்டிங்ன்றதால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேவா? இப்போ பேசிக்கலி ஏன் வந்து கோர்ட்டில் வந்து ஒரு கேஸை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், ஃபஸ்ட் நம்ம சிவில் பார்ப்போம், அப்புறம் நம்ம கிரிமினல் எடுத்துகிட்டு போகிறோம். சிவில் கேஸ் ஏன் இவ்வளோ தூரம் இழுத்துட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொசீஜரை எப்படி இருக்குன்னா, பிரிட்டிஷ் சிஸ்டம் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னா, ஒரு நாளில் வந்து இந்த தீர்ப்பை வந்து நம்ம கொடுக்குறதுக்கோ இல்லை ஒரு மாதத்துல கொடுக்குறதுக்கோன்ற மாதிரி ஃப்ரேம் ஒர்க் பண்ணலை. நம்ம என்ன தான் புது சட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, இந்த பேஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். எப்படி எடுக்கிறோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு பெட்டிஷனர் வந்து பெட்டிஷன் போடுறாரு, அதுக்கு வந்து ரெஸ்பாண்டன்ட் சம்டைம்ஸ் வந்து டிஃபரெண்ட் சூட்டாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து அதுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. அதாவது இவர் வந்து என்னோட கோரிக்கை நான் சொல்கிறேன், பெட்டிஷன் போடுறேன், ப்ரேயர் வச்சு பெட்டிஷன் போடுறேன், அதுக்கு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் இல்லை இவங்க சொல்கிறதுல வந்து இது தப்பு அப்படின்ற மாதிரி நான் வந்து பிரதிவாதியாக இருந்து அதை டிஃபரெண்ட்டாக இருந்து நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர் முடியும். இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரையலுக்கு வரும் கேஸு. இந்த ட்ரையலில் பார்த்தீங்கன்னா சீஃப் கிராஸ்னு 2 ப்ரொசீஜர் இருக்குது. சீஃப் அதாவது பெட்டிஷனர் வந்து நான் என்னோட கிளைண்ட்டை நானே சீஃப் எடுப்பேன், அப்புறம் ஆப்போசிட்டை கிராஸ் பண்ணுவேன். அதே மாதிரி டிஃபெண்டன்ட்டும் சரி, யார் பெட்டிஷனரோ அவங்கள வந்து கிராஸ் எடுப்பாங்க. டிஃபெண்டன்ட் அதாவது என்னோட கிளைண்ட்டு அவங்கள வந்து நான் சீஃப் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது, ஓகேவா? இந்த சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு லாங் டியூரேஷன் எடுத்துக்கிறாங்க. அண்டு இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொசீஜர் வர்றதுக்கு முன்னாலே இன்ட்ரீம் அப்ளிகேஷன் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இன்ட்ரீம் அப்ளிகேஷன் அப்படின்னா என்னென்னா, கேஸுக்குள்ளே ஒரு கேஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இடம் வச்சுருக்கேன், ஓகேவா? இந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நான் வந்து ஒரு கேஸ் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் என்னோட ஆப்போசிட் சைடு வந்து அந்த இடத்த யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு நான் ஒரு ஸ்டே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நான் அந்த கேஸ்க்குள்ளே ஒரு தனி கேஸாக நான் போடலாம், ஓகேவா? இன்ட்ரீம் அப்ளிகேஷனாக. ஸோ அதுக்கு இது என்கொயரி நடக்கும், அதில் வந்து பெட்டிஷன் போடுவாங்க. அந்த பெட்டிஷன் அலோவ் ஆகிற வரைக்கும் அதுக்கு ஒரு டியூரேஷன் எடுத்துக்கும். இந்த மாதிரி பல விதமான பெட்டிஷன்ஸும் இதுக்கு நடுவில் வந்து ஐஏல நம்ம போடலாம். ஸோ இதுதான் மெயின் ரீசன். அண்ட் வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான கேஸ் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய லாங் டியூரேஷன். இந்த லாங் டியூரேஷனுக்கு மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேசஸ் கோர்ட்டில் இருக்கிறது. இப்போ நான் வந்து ஒரு ஜட்ஜாக இருக்கேன், நான் வந்து ஒரு தப்பான ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டேன்னா அதனால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் வந்து நான் நிறைய என்கொயரியை கண்டக்ட் பண்ணணும், எவிடன்சஸை செக் பண்ணணும். இந்த எவிடன்சஸை வந்து அவங்க அந்த அட்வொகேட் வந்து கலெக்ட் பண்ணி கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். இதுக்கு தான் மெயினாக டைம் ஆகுது. இந்த கரெக்டான எவிடன்சஸை வந்து கையில் வச்சுருக்க கேசஸ் கொஞ்சம் சீக்கிரமாக முடியும், 2 சைடுமே. அதே மாதிரி இந்த டிஃபெண்டன்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு கேஸ் என் பேரில் தான் நியாயம் இருக்க வச்சுருக்கேன், நான் ஒருத்தர் மேலே கேஸ் போட்டிருக்கேன். அந்த கேஸில் நான் ஜெயிக்கணுன்றது தான் என்னோட மோட்டிவாக இருக்கும். ஆனால் ஆப்போசிட் சைடில் என்ன பண்ணுவாங்க, டிலே பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் கோர்ட் அதை வந்து ப்ரொமோட் பண்ணல. பட் ஆனால் ஏன் வந்து அந்த டைம் அவங்க கேட்குறாலும் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கான நியாயம்ன்றது அவங்களுக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா இந்த சிஸ்டம் மேலே இருக்க நம்பிக்கை மறுபடியும் குறைஞ்சிருது. இப்போ நான் வந்து ஏமாத்துறேன் வச்சுக்கோங்களேன், ஒருத்தங்க மேலே கேஸ் போட்டிருக்கேன். இப்போ அவங்க டைம் கேட்குறாங்க அவங்க சைடு இருக்க எவிடன்ஸஸை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு. பட் நான் அதுக்கான டைமை நான் ஜட்ஜாக இருந்து நான் கொடுக்காம விட்டுட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஜட்ஜு கொடுக்காம விட்டுட்டாரு ஆப்போசிட் சைடில் வச்சுக்கோங்களேன். அகெயின் வந்து அவங்களுக்கான நீதின்றது மறுக்கப்படுது இல்லையா? ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிவில் கேஸில் வந்து டிலே ஆகுது. இது வந்து நான் முக்கால்வாசி முழுக்க ஷார்ட்டாக சொல்கிறேன், அதனால் உங்களுக்கு அது கொஞ்சம் புரியாமல் இருக்கலாம். நான் அகெயின் வந்து இதை பற்றி நான் ரீபோஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து அகெயின் கொஞ்சம் நல்லா ஃப்ரேம் ஒர்க் பண்ணி நான் பண்ணுறேன். நான் இன்றைக்கி இதை போஸ்ட் பண்ணுன்றதுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கிரிமினல் கேசஸ் வந்து சீக்கிரமாக முடிய வேண்டிய கேசஸ். கிரிமினல் கேசஸ் ஏன் வந்து சீக்கிரமாக முடியாமல் டைம் இழுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 100% எவிடன்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது கிரிமினல் கேசஸில் போலீஸோட பொறுப்பு. சம்டைம்ஸ் வந்து நிறைய கேசஸ் இருக்கிறதாலையும் சரி, இன்வெஸ்டிகேஷன் டைம் ஆகிறதுலையும் சரி, இப்போ ஸ்டேஷனில் வந்து போஸ்டிங்ஸ் மாற்றுறாங்க இல்லையா, அதனாலையும் சரி ஒரு கேஸ்ன்றது டிலே ஆகுது. அண்ட் வந்து இதுக்கெல்லாம் வந்து இந்த சிவிலையும் சரி கிரிமினலையும் சரி இதெல்லாம் சீக்கிரமாக முடிக்க வாய்ப்பே இல்லையான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிட் ஆஃப் மேண்டமஸ் அப்படின்ற ஒரு ரிட் இருக்குது. இந்த ரிட்டை நம்ம யூஸ் பண்ணுறதால ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை, இந்த ரிட்டு பேசிக்கலாக எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை அவங்க செய்யாமல் இருக்க ஒரு வேலையை செய்ய வைக்கிறதுக்காக.
இப்போ நம்ம ரிட் ஆஃப் மேண்டமஸ் போட்டு ஸ்பீடி ட்ரையலுக்கு நம்ம வந்து ஒரு ரெக்வஸ்ட் வைக்கலாம் கோர்ட் முன்னாடி. இப்போ வந்து போத் சிவில் ஆர் கிரிமினல், ரொம்ப நாளாக பெண்டிங்காக ஒரு மேட்டர் இருக்குது, அதனால் எனக்கு அது ப்ராப்ளமாக இருக்குன்னா வைக்கலாம். நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. கிரிமினல்னு பார்த்தீங்கன்னா இப்போ எஃப்ஐஆர் உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆர் இருக்குன்னா குவாஷ் போகலாம். இஃப் இன்கேஸ் நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க உங்களுக்கு குவாஷில் வந்து ஃபேவரபுளாக இருக்கும், இல்லைனா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. சிவிலில் வந்து இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் தான் மோஸ்ட்லி. ஸோ நான் வந்து இது ஷார்ட்டாக வந்து இந்த ப்ராப்ளம் பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்கிட்ட டிஎம் பண்ணுங்கள். இந்த மெயினாக வந்து நான் இந்த 1 இயர் ஆஃப் பீரியடில் பார்த்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அப்பீல். இந்த அப்பீல் வந்து ஏன் அப்படி நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த அப்பீல் ப்ரொசீஜர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட்டில் நடக்குது பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டான ஒரு பேஸ் இருந்துச்சுன்னா ஓகே அப்பீல் போகலாம். பட் வந்து ஒரு பேஸ் இல்லாமல் நிறைய அப்பீல்ஸ் வந்து போயிட்டுருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணுறேன். சிவில் கேஸ் தான், நான் கிரிமினலை பற்றி பேச வரவே இல்லை. சிவில் கேஸில் இப்போ ஒருத்தர் மேலே தான் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னா அது அப்படியே இருக்கட்டும்ன்றது தான் என்னோட விஷயம். அப்புறம் வந்து இன்னொன்று ஒரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பார்ட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். ஒரு கேஸில் ஒருத்தர் எக்ஸ்பார்ட்டி ஆகிடுறாரு. அதாவது நான் வந்து ஒரு சிவில் கேஸில் இருக்கேன், வந்து என் மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸில் வந்து நான் வரவே இல்லாமல் போய் எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டேன்னா நான் 1 வருஷம் கழித்து கண்டோன் டிலே போட்டு நான் உள்ளே வர மாதிரி இருக்குது. அதுக்கு ஏன் வந்து நான் 30 days தான் டைம், எக்ஸ்பார்ட்டி ஆகிட்டாங்கன்னா நான் செட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு திருப்பி அந்த கேஸ் வர்றது 30 days தான் டைமு. ஆனால் இருந்தாலும் அந்த ஏன் அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியாயம் மறுக்கப்படக்கூடாதுன்றதுக்காக அலோவ் பண்ணுறாங்க 1 வருஷம். இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஆடாக ஃபீல் பண்ணுறேன். ஒரு நல்ல காரணமாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு 2 years 3 years எல்லாம் கேட்குறது வந்து ஒரு முடிஞ்சு போன கேஸை வந்து திருப்பி உள்ளே வர்றதுன்றது எனக்கு அது மேலே ஒரு பெரிய அளவில் இது இல்லை, உடன்பாடு இல்லை. அண்டு இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சிவில் கேஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு இடம் வந்து ஒரு டிஸ்பியூட்டட் ஏரியாவில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது வச்சுக்கோங்களேன், 2 பேருக்குள்ள, ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள. இப்போது நான் அண்ணனாக இருக்கேன், இப்போ வந்து என் தம்பிக்கிட்ட அந்த இடம் இருக்குது, அந்த இடம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, பார்ட்டிஷனில் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் அந்த இடத்த வந்து எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஜெயிச்சிட்டாலுமே அந்த இடத்த எடுக்கிறதுக்காக இபி ப்ரொசீடிங்ஸ்னு ஒன்று போகணும், எக்ஸிக்யூஷன் ப்ரொசீஜர்னு ஒன்று போடணும். இதுக்கு ஒரு டியூரேஷன் வேறு எடுக்குது, இதுக்கு வந்து ஒரு காலகட்டம் வேறு எடுக்குது. இதுதான் எனக்கு ரொம்ப வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. ஏன்னா நான் ஆல்ரெடி ஒரு கேஸ் ஜெயிச்சிட்டேன், இந்த கேஸ்லேயே ஒரு இபி ஆர்டரை வந்து ஒரு ஜட்ஜுக்கு அந்த பவர் இருக்குது, ஒரு இபி ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு இப்போ இந்த சிவில் சிபிசியை வந்து இன்னும் மாற்றலை, சிஆர்பிசியும் ஐபிசியும் மட்டும் தான் மாற்றிருக்காங்க, பிஎன்எஸ்ஸாகவும் பிஎன்எஸ்எஸ்ஸாகவும். சிஆர்பிசியை பிஎன்எஸ்எஸ்ஸாகவும் ஆக்கியிருக்காங்க, சிபிசியை வந்து பிஎன்எஸ் ஆக்கியிருக்காங்க. பட் எவிடன்ஸை வந்து பிஎஸ்சியாக ஆக்கியிருக்காங்க. பட் இந்த சிபிசியை மாற்றவே இல்லை. இந்த சிபிசியை கொஞ்சம் மாற்றினாலே, இந்த ஃப்ரேம் ஒர்க்கை மாற்றினாலே கோர்ட் ப்ரொசீஜர்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் அது கரெக்டான ஆள் மாற்றணும், கொஞ்சம் நிறைய ரிசர்ச் பண்ணி மாற்றணும். இதான் என்ன தான் கான்ஸ்டியூஷன்ன்றது ஒன்று தான், அந்த அம்பேத்கர் எழுதின சட்டம் நமக்காக கரெக்டாக எழுதியிருக்காரு, அது வந்து கரெக்டாக தான் இருக்குது. பட் அதை பேஸாக ஃபாலோ பண்ணி இருக்கிற இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பில்ட் பண்ணோன்னா ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயன்றது கொஞ்சம் வேகமாக கிடைக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ இது எல்லாமே தான் மெயின் ரீசன். மெயினாக வந்து சிவில் கேஸில் வந்து அந்த ஐஏ வச்சு தான் நிறைய பேர் ஓட்டுறாங்க. அண்ட் வந்து இந்த இபி ப்ரொசீடிங்ஸும் ரொம்ப இழுக்கிறாங்க. இபி ப்ரொசீடிங்ஸ் ஒன்று வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இபி ப்ரொசீடிங்ஸ் வந்து கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அண்ட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இபியில் வந்து எனக்கு ஆர்டர் ஆகிடுச்சு வச்சுக்கோங்களேன், நான் வந்து பிரேக் ஓப்பன் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அமீனா வந்து போவார். அமீனா போயிட்டு உள்ளே போவார். உள்ளே வந்து அவங்க அலோவ் பண்ணல, ஆப்போசிட் சைடில் இருக்கவங்க வந்து இல்லை நான் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லி லாக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நான் வந்து கதவை உடைக்க முடியாது, பிரேக் ஓப்பன் தான். அகைன் வந்து நான் எடுத்த உடனே பிரேக் ஓப்பன் கேட்க முடியாது. இஃப் இன்கேஸ் அது அமீனாகிட்ட போயிட்டு அது லாக்கில் இருந்தால் தான் நான் பிரேக் ஓப்பனே கேட்க முடியும். சரின்னு சொல்லி இப்போ பிரேக் ஓப்பன் நான் வாங்கினேன். இப்போ நான் பிரேக் ஓப்பன் வாங்கிட்டேன் வச்சுக்கோங்களேன். இப்போ பிரேக் ஓப்பன் ஆர்டர் வாங்கிட்டு அவங்க போன உடனே என்ன ஆகும், எப்படி இருந்தாலும் பிரேக் ஓப்பன் ஆர்டர் வாங்கினா போலீஸ் ப்ரொடெக்ஷன் தருவாங்க. ஒரு 4-5 போலீஸ் தான் அந்த ஸ்டேஷனில் தராங்க வச்சுக்கோங்களேன். அப்போது அகெயின் நம்ம வந்து அவங்க ஆப்போசிட்டில் வந்து ஒரு 20-30 பேர் விட்டு வராங்கன்னா என் இடத்த என்னால் திருப்பி எடுத்துக்க முடியாது. அவங்க வந்து ரவுடிசம் பண்ணியே
என் இடத்த வந்து எனக்கு தரமாட்டாங்க. இப்போ வந்து எஸ்பி கிட்ட போகிறோம். இப்போ எஸ்பி அகைன் வந்து அடுத்து என்ன போவோம்னா எஸ்பி கிட்ட போவோம். எஸ்பி கிட்ட போயிட்டு நம்ம வந்து கேட்கணும். இது எல்லா ப்ரொசீஜரும் நடந்து முடிக்கிறதுக்கே 6-7 வருஷம் ஆகிடுது. மினிமம் 6-7 வருஷம் இல்லைனா கூட இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக நடத்துகிறாங்க கேசஸ்லாம். இப்போ இருக்கிற ஸ்பீடில் நடத்தினா கூட ஒரு 3 வருஷம் ஆகுது இந்த எல்லா ப்ரொசீஜரும் முடிக்கிறதுக்கு. ஹைகோர்ட் போகிறோம், எல்லா ப்ரொசீஜரும் சேர்த்து தான். ஆனால் முன்னாடிக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாஸ்ட்டாக தான் ஆயிருக்கு. சிவிலில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. கிரிமினல் வந்து அப்படியே தான் இருக்குது. ஏன்னா கிரிமினல் 100% வந்து போலீஸை பேஸ் பண்ணியிருக்கு. போலீஸ் வந்து சில ஸ்டேஷன், அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேஷன் தான். சில ஸ்டேஷனில் உடனே எவிடன்ஸை வந்து கொடுத்துட்றாங்க, ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க. அண்ட் வந்து கண்டெஸ்ட் பண்ணுற பார்ட்டிஸும் இருக்காங்க இல்லையா, அக்யூசைட் வர அட்வொகேட்டும் சரி, அவங்க சில இடத்துல வந்து அந்த ஜட்ஜு வந்து கரெக்டான ஆர்டரை வேகமாக கொடுத்து அந்த நியாயத்தை வாங்கி கொடுத்துட்றாரு. சில இடத்துல டைம் ஆகுது. இதெல்லாம் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக நம்ம சட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே அநீதி ஆகக்கூடாது. அதுதான் மெயின் ரீசன். இதனால தான் இவ்வளோ டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு, இன்னைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நம்ம எல்லா ப்ரொசீஜருமே, எல்லா கோர்ட் ப்ரொசீஜருமே ஃபாஸ்ட்டாக்க முடியும். ஃபாஸ்ட்டாக்கி எல்லாருக்குமே வந்து கரெக்டான நீதியை வந்து கரெக்டான நேரத்தில் கொடுக்க முடியும். ஸோ பார்ப்போம் நம்ம என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது நம்ம சிஸ்டமில் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இதை தான் நான் வந்து இந்த வீடியோவில் ஃபஸ்ட் வீடியோவை நான் போஸ்ட் பண்ண நினச்சேன். ஏன் வந்து டிலே ஆகுது அப்படின்றத நான் வந்து ஷார்ட்டாக நான் சொல்ல நினைக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப ப்ராப்பராக இந்த வீடியோவை ஸ்கிரிப்ட் பண்ணாமல் இருந்தேன், மன்னிச்சிருங்க. ஸோ இதான் ஃபஸ்ட் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கரெக்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணுறேன். ஸோ தேங்க் யூ கைஸ், பை.